இப்ப புதிய முதலீட்டாளர்களுக்கு இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றது, அதை எந்த டைப் ஆஃப் ஃபண்ட்ஸை சூஸ் பண்றதுன்னு நீங்க சொல்லுவீங்க? ஸோ 2 விஷயம். நீங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜாபுக்கு அண்ட் இதுன்னா என்னோட பொறுத்த வரைக்கும் 50-30-20 ஒரு ரூல் இருக்கு சார். ஓகே சார். ஸோ ஜென்ரலா ₹100 எனக்கு சம்பளம்னா ஓகே, அதுல 50% எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை இன்னும் சாப்பாடு தங்கறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். 30% வந்து ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போறது இது அது அதெல்லாம் வந்து 30%. ஓகே, அட்லீஸ்ட் 20%. இது வந்து ரூல் ஆஃப் தம்புன்னுவோம் நம்ம. அட்லீஸ்ட் 20% ஆஃப் என்னெல்லாம் நமக்கு மாசம் வருதோ அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, அதுதான் ரூல். 20% மேல இருக்கலாம், 20% கீழே போக கூடாது. ஓகே, இது ஒண்ணு முக்கியமான இது. ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆமா, டிப்பிக்கலா மேரிட் ஆயிருக்காது, ஃபேமிலி இருக்காது. எஸ், அதெல்லாம் வரும், பட் இப்போதைக்கு இருக்காது. எஸ். ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து இருக்கிற பணத்தை வந்து ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி இந்த எஸ்ஐபி மாதிரி ஒரு ப்ராடக்டை போட்டு வளர்த்தீங்கன்னா ஓவர் த நெக்ஸ்ட் 30 years ரிட்டையர் ஆகும்போது பயங்கரமான ஒரு கார்பஸ் உங்க கையில இருக்கும். தட் வில் ஹெல்ப் யூ ரிட்டையர் கம்ஃபர்டபிளி. இப்போ இந்த ஃபயர்ன்ற கான்செப்ட்லாம் இருக்கு. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டையர் ஏர்லி அப்படின்றது அதெல்லாம் வந்து நம்ம சாத்தியமாக்கணும்னா 40 போய் எழுந்து உட்காந்து ஃபயர் பண்ண முடியுமான்னு முடியாது. ஓகே, இன்னைக்கு 20-25 நான் சம்பளம் ஆரம்பிக்கும் போதே அந்த சேவிங்ஸை ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணேன்னா பண்ணலாம்.